வணக்கம். இயற்கை தரும் வரும் தளத்துக்காக கோவையிலிருந்து ஜெகதீஸ்வரி. இன்றைக்கி ஹெல்த் ஓரியன்டாக சின்னதாக ஒரு அவேர்னஸ் பார்ப்போம். நம்ம முன்னோர்கள், அதாவது தாத்தா பாட்டிங்க காலத்தில் பார்த்திங்கன்னா ஹெல்த் ஓரியன்டாக அவங்க இயற்கையாகவே இருந்தாங்க. எப்படின்னா இயற்கையான உணவு ப்ளஸ் அம்மியில் அரைக்கிறது, உருளையில் இடிக்கிறது, அந்த மாதிரி அவங்க ஆட்டுக்கல்லில் ஆட்டுறது, அந்த மாதிரியெல்லாம் எக்ஸசைஸ் ஓரியன்ட், அது இயற்கையாகவே அப்படி இருந்தாங்க. அதனால் 120 வருஷம் மட்டும் அவங்க உயிர் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி ஜெனரேஷன், இன்றைக்கி நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா அது அந்த அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு இதுக்குள்ளே இல்லை. நம்ம அந்த எக்ஸசைஸ் ஓரியன்ட்டுக்குள்ளே இல்லை. அது தவிர்த்து மிக்சி, கிரைண்டர், அந்த மாதிரி எலக்ட்ரிக் உபகரணங்கள் உபயோகிக்கிறதுனால அதுக்கான வேலைகள் கம்மி. அதுவும் இல்லாமல் வேலைன்னு சொல்லி ஓடுறதுனால அதுக்கான டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ப்ளஸ் ஆனால் நம்ம தனியாக எக்ஸசைஸ் பண்ணுறோம். அந்த தனியாக எக்ஸசைஸ் எத்தனை பேர் பண்ணுறாங்க, டெய்லி பேசிஸில் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரேர் தான். அதனால தான் ஹெல்த் ஓரியன்ட்லேயே இருக்காங்க, ஹெல்த் இஷ்யூஸ்லேயே இருக்காங்க. அதாவது செயற்கை உணவு ப்ளஸ் ஹெல்த் எக்ஸசைஸ் இல்லை. இந்த 2 ப்ராப்ளமும் ரொம்ப ஹெவி ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்போ எப்படி அது டேலி பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி பேசிஸில் 1 ஹவராவது எக்ஸசைஸ் தனியாக நம்ம பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட கொழுப்புகள், கழிவுகள் இதெல்லாம் கொஞ்சமாச்சும் வெளியே போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அந்த ஒரு சூரிய நமஸ்காரத்திலேயே நிறைய பிரச்சனைகள் நம்ம சால்வ் பண்ண முடியும். அதாவது கஷ்டம்தான் அது பண்ணுறதுக்கு. ஒரு நாள் 1 செட்டு பண்ணலாம், அப்புறம் அடுத்த நாள் 2 செட்டு, அடுத்த நாள் 3 செட்டு, அப்படி ஒவ்வொரு செட்டு எக்ஸஸ் பண்ணிகிட்டே போகலாம். மொத்தம் 12 செட்டு வரும்போது நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தி ஆயிடுவோம். அது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அதுக்காக டைம் ஒதுக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம், நம்ம குழந்தைகளுக்கும் அது எப்படி சொல்கிறது, டெய்லி கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செயற்கை உணவு சாப்பிட்றதுனால வர விளைவுகள் கொஞ்சம் தடுத்துக்க முடியும். நம்மளே நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்குங்க. காலையில் மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படி டைம் ஒதுக்க முடியல அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் கழித்து சாப்பிட்டுட்டு அப்புறம், அதாவது நான் சொல்கிற டைம் 10 மணிக்குள்ளே. ஆமாம், 10 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தூங்குறதுங்கிறது சாப்பிட்டு தூங்குறதுங்கிறது இல்லை. அப்படி இல்லை, அதாவது 8 மணிக்கு எல்லாம் ஒர்க்கு முடிச்சுட்டு, இப்போ நிறைய பேர் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்குள்ளே 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் வந்துடுவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு அந்த டைமிங் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏர்லி மார்னிங் போயிட்டு நைட் ரொம்ப நேரத்தில் வரங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா 1 மணி நேரம் முன்னாடி நம்ம உடம்புக்காக 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் நம்மளோட ஹெல்த்துக்காக கட்டாயம் ஒதுக்கியே ஆகணும். அப்படி ஒதுக்கும்போது நம்மளோட ஜெனரேஷனையும் காப்பாற்ற முடியும், நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்க முடியும். நன்றி, வணக்கம்.